ஆக்சுவலி இப்போ நீங்க நெறைய விஷயங்கள் பேசுனீங்க. அதுல அதிகமா கேட்டது வந்து அகரம், பொறுப்பு, கடமை, அப்புறம் மாணவர் இல்லாதவங்களுக்கு வந்து நான் கரெக்ட்டான ஒரு விஷயம் போய் சேர்ந்துரணும் அப்படின்றது. ஒரு தொய்வே இல்லாம இருக்கு இல்லையா? இது சலிக்கவே இல்லாதது மாரி இருக்கு உங்க பேச்சுலருந்தே எனக்கு தெரியுது. அண்ட் இது ஏன் உங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் குடுக்கலையா? இல்ல இது போதும் நிறுத்திடலாம் அப்படின்னு எதுவுமே தோணலையா? தொடர்ந்து உங்கள புஷ் பண்றது என்னவா என்னவா இருக்கு மேம்? ப்ரெஷர் குடுக்கறதுக்கான ரீசன் எனக்கு இதுக்குள்ள தெரியவே இல்லையே. ஓகே. ஏன்னா இந்த ஆக்சுவலி எங்களோட வேலையோ, நாங்க இந்த விஷயங்கள் எடுத்து பண்றதோ பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறேன். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நபர்கள் அத்தன பேர் இருக்காங்கல்ல. அன்கண்டிஷனலா இருக்கக்கூடிய மண்டேலருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல கன்டினியூஸா வேலை செய்றாங்க. ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி அகரம் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வேலை நேரம் கொடுக்க வர வாலண்டியர்ஸ் சாட்டர்டே, சண்டே ஹவுஸ் விசிட் போறாங்க. தமிழ்நாடு முழுக்க மத்த எல்லா இடங்களையுமே பார்த்துட்டு வந்து, அந்த பார்க்குற புரிதல் தான் அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் குடுக்குது. நம்ம ஒரு களத்துக்கு போய் அந்த களத்தோட எதார்த்தம் என்னன்னு நம்ம என்ன வேணா இங்க ஃபேன்சியா பேசலாம். பட் ஒரு களத்த தொடும்பொழுது அதோட எதார்த்தம் அது அது சில இடங்கள்ல ரொம்ப அழகானதுன்னு புரிய வைக்கும். சில இடங்கள்ல அந்த எதார்த்தம் பளீர் பளீர்னு அறையும் முகத்துல. அப்ப நம்ம பண்றது போதாதுன்றது தான் நம்மளுக்கு தோணும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோம். அப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிறைவு வர்றதுக்கு இன்னும் வெகு தூரம் அகரம் மாதிரியான அமைப்பு நிறைவு அடையணும்னா, அகரம் மாதிரியான ஒரு அமைப்பே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பே தேவையில்ல. இங்க எல்லாருக்குமே எல்லாமே சரியா கிடைச்சிருச்சு. எல்லாருமே படிச்சுட்டாங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, அகரம் மாதிரி ஒரு அமைப்பு தேவையில்ல.